கேம் சேஞ்சர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம். ராம் சரண் தேஜா, கியாரா அத்வானி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நம்ம எஜ்ஜே சூர்யா வில்லனா மிரட்டியிருக்காரு. இப்போ இந்த படத்தை ஜனவரி 10 சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனாலும் கூட என்னன்னா, இந்த படத்தோட டீசர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஜெர்க்கானுங்க. என்னடா அது சொல்லிக்கிற மாதிரி இல்லையே, ஒரே கிளம்ஸியாக இருக்குதே அப்படின்னு அந்த குறை. போதா குறைக்கு சங்கர் அவர்கள் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அவர் அவுட்டேட் ஆகிட்டு வராரு. அதனுடைய ஒரு உதாரணம் தான் இந்தியன் 2. இந்தியன் 2ல் எப்படியெல்லாம் கிரிஞ்சு பண்ணிச்சிருந்தாரு அப்படிலாம் சொல்லி கேம் சேஞ்சர் ஓடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு படி அல்ல பல படிகள் அந்த படத்தை கம்மியாக தான் எடை போட்டாங்க. ஆனால் இப்போது இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சக்கபோர்டு போட வச்சுருக்கு. படம் அல்டிமேட் ஹிட்டு அப்படிங்கிறத அந்த ட்ரெய்லர் பார்த்த ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராம் சரணுக்கும் 2-3 கெட்டப்பு, நம்ம வில்லன் எஜே சூர்யாவுக்கும் 2-3 கெட்டப்பு. டீசரில் எதை தான் மைனஸாக இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ பார்க்கும்போது ப்ளஸ்ஸாக தெரியுது. சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ், பிரம்மாண்டம் எல்லாமே தெரிக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஸ்பெஷலாக என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சங்கர் அவர்கள் வேறு லெவலில் ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு சங்கரோட 2 படங்களோட கலவையாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒன்று அர்ஜுன் நடித்த முதல்வன், இன்னொன்று ரஜினி நடித்த சிவாஜி. இந்த 2 படங்களையும் மிக்ஸ் பண்ணி வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பார் அப்படிங்கிறத ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒவ்வொரு ஷாட்டுமே நமக்கு சொல்லுது. ஸோ கதை இதுதான். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் அமைச்சருக்குமான அந்த பனிப்போர் அதுக்கப்புறம் நேரடி போராக மாறி யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ கிட்டத்தட்ட முதல்வன் புகழேந்திக்கும் நம்ம அரங்கநாதனுக்கும் நடந்த ஒரு போர், சிவாஜிக்கும் நம்ம ஆதி நாராயணனுக்கும் நடந்த போர், அதோட கலவையாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ இப்போவே எழுதி வச்சுக்கலாம், இந்த படம் ஆல் டைம் மெகா ஹிட் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க, இந்த படத்தோட ட்ரெய்லரை யாரெல்லாம் கண்டுகளிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.